அந்த சட்டமன்றம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இரட்டை இலைக்கு வெறும் 5000 வாக்குகளையே பெறுகிறார். இப்போ இந்த அளவுக்கு சரிவு பின்னடைவு வந்துருச்சுன்னா எதிர்காலத்தில் 2026 திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்சி ஒன்றிணைய வேண்டும். பலமான சக்தியாக இருந்தால் கூட்டணிக்கும் அங்கிருந்து ஆட்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே தான் கட்சியை காப்பாற்றுவோம். எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டான்னார். தொடக்கத்தில் முதல் தர்மயுத்தம் முடிஞ்ச உடனே கூட ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கு வேணாம், நான் வரல, கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் 3 முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர், கட்சியில் 12 ஆண்டுகள் பொருளாளராக இருந்தவர், நிதியமைச்சராகவும் இருந்தவர், ஒரு முன்னிலையில் இருந்த ஒருவரை ஒதுக்கி விட்டு கட்சி ஆட்சி நடத்துவது என்பது பொதுவெளிகள்லையும் மக்கள் மத்தியிலையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் நீங்களும் வரணும்னு தான் துணை முதல்வராக போட்டு அவரை சுயமாக செயல்பட விடாமல் அவரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு முதலமைச்சரே எல்லா முடிவையும் எடுத்து கட்சியிலையும் பிரதான ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்தார். அதுக்கு அடுத்து தான் இவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் இந்த எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்கள் மட்டுமே முடிவெடுத்து விட்டு அந்த முடிவை கொண்டு போய் அழுத்தம் கொடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அது நமக்கு காலங்காலம் இந்த விஷயங்கள் நடந்தது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தன்னை அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறதுனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு ஒரு சரிவு பின்னடைவு வந்திருக்கிறது. எனவே இதை தாண்டி கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே முடியும். அப்படிங்கிறதுனால தான் எனக்கு எந்த பொறுப்பும் பதவியும் வேண்டாம், கட்சி ஒன்றுபட்டால் போதும் அப்படிங்கிறார். ஆனால் நான் குறிப்பிட்டது மாதிரி இத்தனை முதன்மை பொறுப்புகளில் இருந்த ஒருவரை கட்சியில் எதுவுமே இல்லாமல் ஒரு உறுப்பினராக மட்டுமே சேர்க்க முடியாது. சேர்ப்பதும் சரியான பார்வை இல்லை. இன்றைக்கும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பகுதியினர்னால் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பயணித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு 50-60% பேர் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க.